Hi, hello guys. முயற்சி வெற்றியாக்கும் டெஸ்ட் சீரிஸோடைய தேர்டு டெஸ்ட்டோடைய ஆன்சர் கீ வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டோடைய டாபிக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜாகிரஃபியில் வந்து இந்தியாவுடைய அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீயை வந்து நம்ம இந்த செஷன்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஆன்சர் கீயை ஒவ்வொரு கொஷின்ஸாக நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபைண்ட் அவுட் தி இன்கரண்ட் மேட்ச்டு பேர் அப்படின்னு கேட்டேன். இதில் வந்து தவறான இணை எது அப்படின்னு சொல்கிற கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட்டு பாயிண்ட் ஆன் தி எர்த் மவுண்ட் எவரெஸ்ட், இது கரெக்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீப்பஸ்ட்டு பாயிண்ட் ஆன் தி எர்த் மரியானா ட்ரிச், பசிபிக் ஓஷனில் இருக்குது, இதுவும் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் சான் ஆண்ட்ரஸ் ஃபால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சான் ஆண்ட்ரஸ் ஃபால்ட் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் தென் சீன கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பகுதி. பட் இதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஏ ராங் ஆன்சர். அப்போ சி வந்து பார்த்திங்க சொன்னால் இட் இஸ் ஏ இன்கரெக்ட் பேராக இருக்குது. அதே மாதிரி ஃபோர்த் வந்து பார்த்திங்க சொன்னால் ஃபோனிஃப் ஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ரிலவெண்டட் டு எர்த் குயிக், அக்யூரன்ஸ் ஆஃப் தி எர்த் குயிக். ஸோ இதுவும் கரெக்ட். அப்போது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான இணையை கண்டுபிடிக்கிறதுல பூமியினுடைய உயர்ந்த ஒரு புள்ளி அப்படின்னு சொன்னால் மவுண்ட் எவரெஸ்ட்டை சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமியினுடைய ஆழமான ஒரு புள்ளின்னு சொன்னால் மரியானா ட்ரீச்சை சொல்லுவாங்க. சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒருமுகப்படுத்தப்பட்ட தட்டினுடைய எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது ராங் ஆன்சர். அது வந்து பார்த்திங்க சொன்னால் தென்கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு பகுதி. தென்கடலை ஆல்சோ கால்டு அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபெனியூக் மண்டலம் அப்படின்றதுல நிலநடுக்கம் ஏற்படுகின்ற ஒரு பகுதியை சொல்கிறது, இது கரெக்ட் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சி இஸ் த ஆன்சர். அண்ட் தென் செகண்ட் கொஷின்ஸ் போகலாம் வாங்க. செகண்ட் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் இதுலேயும் வந்து இன்கரண்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ரீட் அவுட் பண்ணோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்க. கடல் எல்லை பற்றி இந்த கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டெரிட்டோரியல் சி உடைய நாட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 12 நாட்டிக்கல் மைல்ஸ் ஃப்ரம் பேஸ் லைன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நாட்டு இப்போ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கடல் எல்லை பார்த்திங்கன்னா இந்தியா பவுண்டரியிலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் எல்லை. ஸோ அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இது காமனான ஒரு டிராஃப்ட்டு. ஸோ பிராந்திய கடல் எல்லை வந்து பார்த்திங்கன்னா 12 கடல் மைல் எல்லைகள், இது கரெக்டு. அதே மாதிரி பி அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் லைன்லேருந்து இது இருக்கும், இதுவும் கரெக்டான ஆன்சர்ஸ் தான். அதே மாதிரி ஜென்ரலாக தேர்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. சி சொல்லியிருக்காங்க 1 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் ஹவு மெனி மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேரை வந்து கொடுத்துருக்காங்க. பட் 1 நாட்டிக்கல் மைல்னால் 1852 மீட்டர்ஸ் அப்படின்றது இஸ் கரெக்ட். 1 மைல்னால் வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் அப்படின்றதும் கரெக்ட். அப்போ இங்கே நாட்டிக்கல் வந்து பார்த்திங்க சொன்னால் சிஎம் இஸ் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஹை சி அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் இது வந்து லொக்கேட்டட் 24 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்க சொன்னால் செகண்ட் ஒன்றுக்கு டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். இது டி வந்து இன்கரண்ட்டாக இருக்குது. உயர்கடல் எல்லை வந்து 24 கடல் மைல்கள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறான ஒரு விடையாக இருக்குது. அதே மாதிரி தேர்ட் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்க சொன்னால் காராகுரம், லடாக்கு, ஜஸ்கார், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஹிமாச்சல் ஹிமாலயாஸில் இருக்கா, ஆர் செகண்ட் காஷ்மீர் ஹிமாலயாஸில் இருக்கா, தேர்டு பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸில் இருக்கா, ஃபோர்த் வந்து டார்ஜிலிங் ஹிமாலயாஸில் இருக்கா அப்படின்னு சொல்கிற கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. பட் இதனுடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் இட்ஸ் லொக்கேட்டட் இன் காஷ்மீர் ஹிமாலயாஸ். இது வந்து பார்த்திங்க சொன்னால் காஷ்மீர் இமயமலைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது தான் இது எல்லாமே. இந்த லடாக்கு, ஜாஸ்கார், கரோக்ராம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் நம்மளுடைய காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கு தேர்ட் ஒன்றுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், காஷ்மீர் இமயமலைகள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் ஃபோர்த் ஒன் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஃபோர்த் ஒனில் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் ஹூ டிஸ்கவர்ட் தி ஐனோஸ்பியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஐனோஸ்பியர் அப்படின்றது வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐனோஸ்பியர்னால் என்ன? இட்ஸ் அட்மாஸ்பியரில், அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அடுக்குகளில் ஒரு அடுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐனோஸ்பியர் அப்படின்ற அடுக்கு. ஸோ இந்த ஃபெரல் அப்படின்றது ஃபெரல் லாவோட ரிலவெண்டடாக இருக்கக்கூடிய ஒரு
அவர் நமக்கு வந்து கொரியாசிஸ் அப்படின்னு சொல்கிற ஃபோர்ஸ், கொரியாசிஸ் விசை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். பூமியினுடைய எதிர் திசையில் காற்று சுழலும், அதுதான் வடகிழக்கு பருவக்காற்று. இது ஃபெரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி பி வந்து பார்த்திங்க சொன்னால் ஹெனன்லி எவிசைட் அப்படின்ற 2 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெனன்லி எவிசைட் அப்படின்றவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க தான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஐனோஸ்பியருடைய லேயரை வந்து பார்த்திங்க சொன்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஐனோஸ்பியர் என்ற ஒரு அடுக்கை கண்டுபிடிச்சவங்க ஹெனன்லி ஹெவிசைட் அப்படின்றவங்க. அதே மாதிரி சி வந்து ஜிஜி கொரியாலிஸ். இந்த கொரியாலிஸ் எல்லாமே வந்து பூமியோடைய ஃபோர்ஸ் விசையோட தொடர்பு இருக்கு. அதே மாதிரி வாக்கரும் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த கொஷின்ஸுக்கு இரலவெண்ட்டான பர்சனாக இருக்குது. இப்போ 4th ஒன்னுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 5th கொஷின்ஸ்க்கு நம்ம போகலாம். 5th கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தென்மேற்கு பருவ மழையிலிருந்து மழை பெறும் முதல் மாநிலம். பொதுவாக வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அரபிக்கடலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அரபிக்கடல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த சைடில் அது ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அப்போ அரபிக்கடல் வந்து இந்தியாவினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடலாக இருக்குது. அப்போ இந்த சைடில் தமிழ்நாடு கிடையாது. ஃபஸ்ட்டு ஏ வந்து இது வராது. அதே மாதிரி பி அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா இருக்குது. பட் அதை நம்ம ஆப்ஷனில் வச்சுக்கலாம். அதே மாதிரி 3rd வந்து பார்த்திங்க சொன்னால் அஸ்ஸாம் இருக்குது. சியில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் இருக்குது. அஸ்ஸாமும் மேலே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் மியூட்டில் வைப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் 4th ஒன்று இருக்குது கேரளா. இப்போ தென்மேற்கு பருவக்காட்டில் வந்து பார்த்திங்க சொன்னால் தென்மேற்கு பருவக்காற்றின் பொழுது அதிக மழை பெறும் மாநிலம் எதுனா கேரளா தான். அப்போ முதல்ல கேரளாவில், அதுக்கப்புறம் அது அதிகப்படியான மழையை வந்து வட இந்தியா கொடுத்து மேகாலயா போய் ரீச் ஆகுது. இப்போ 5th ஒன்னுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6th கொஷின்ஸ்க்கு போகலாம். 6th கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் அதை த்ராட் ஜோன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவினுடைய வறட்சி பகுதிகள் டேஷ் மழை சென்டிமீட்டர் மழையை வந்து பெறுகின்றன. பொதுவாக வந்து பார்த்திங்க சொன்னால் ரெயின்ஃபால், அதாவது மழை பெஞ்சதுன்னா அதில் வந்து சென்டிமீட்டரில் தான் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்படி குறிப்பிட்டு சொல்லும்போது வந்து பார்த்திங்க சொன்னால் வறட்சியான பகுதி இந்த ட்ராஃப்ட் ரீஜன்ஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் அதில் மோர் தென் வந்து பார்த்திங்க சொன்னால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 120 சென்டிமீட்டர் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க சொன்னால் மேக்ஸிமம். அதே மாதிரி 100 கொடுத்துருக்காங்க, இது மாட்ரேட்டு. அதே மாதிரி பி கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு லிபரலான ஒரு ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வெரி ஸ்கேண்டி ரெயின்ஃபால் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்க சொன்னால் 60 சென்டிமீட்டர்ஸ்க்கு பிலோவாக இருக்கிற ஆனுவல் ரெயின்ஃபால் எல்லாமே வந்து ஸ்கேண்டி ரெயின்ஃபால் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவினுடைய வறட்சி பகுதிகள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வறட்சி பகுதினா இந்தியாவில் ராஜஸ்தான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி பகுதி. இப்போ ஆனுவல் அங்கே பார்த்திங்க சொன்னால் ரெயின்ஃபாலே வந்து பார்த்திங்கன்னா 150 மில்லிமீட்டர் மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்தியாவின் மிக வறட்சி பகுதிகள் அப்படின்னு சொன்னால் மழையை வச்சு சொல்லும்போது அது 600 சென்டிமீட்டர் குறைவானது. அதே மாதிரி அதிகமாக மழை பெய்கிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் மவுசின்ராம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 11,141 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் மவுசின்ராம் மேகாலயாவில் இருக்க ஒரு பிளேஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் 100 சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் வந்து கேரளா ஜோனை போய் ரீச் ஆகும். 60 எல்லாம் நார்த் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகும். ஸ்கேண்டி ரெயின்ஃபாலாக ராஜஸ்தான் தான் சொல்லுவாங்க. இதுக்கு டி அப்படின்னா இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி 7th ஒன் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் 7th ஒன்னு கேட்குறாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டி த கிறிஸ்மஸ் இஸ் செலிப்ரேட்டட் டியூரிங் தி சம்மர் சீசன். சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்க சொன்னால் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது எந்த ஒரு நகரத்துலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் எவ்ரி இயர் இந்த குளிர்காலத்தில் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் நமக்கு கிறிஸ்மஸ் வரும் டிசம்பர் 26. அதனால் புது டெல்லி அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் சம்மரில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு இடம் கிடையாது. அது முதல்ல ஆன்சரை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி செகண்ட் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் சிட்னி கொடுத்துருக்காங்க. பி வந்து பார்த்திங்க சொன்னால் சிட்னி கொடுத்துருக்காங்க. சி வந்து பார்த்திங்க சொன்னால் நியூயார்க் கொடுத்துருக்காங்க. நியூயார்க் அமெரிக்காவில் இருக்குது, சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. 4th டி வந்து டோக்கியோ கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சைடில் வந்து பார்த்திங்க சொன்னால் வின்டர், இந்தியாவில் வின்டர்னால் ஈஸ்டர்ன் சைடில் வெஸ்டர்ன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சம்மராக இருக்கும். அப்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க சொன்னால் ஈஸ்டர்ன் சைடில் நியூ டெல்லி இந்தியாவோடைய கேபிட்டல் இருக்குது.
அமெரிக்காவை வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ, நியூயார்க் வந்து அமெரிக்காவில் இருக்குது, டோக்கியோ வந்து ஜப்பானில் இருக்குது. இது எல்லாமே ஈஸ்டர்ன் சைடில் தான் இருக்குது, ஈஸ்டர்ன் சைடில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நியூயார்க் வந்து அதே மாதிரி சிட்னி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து அங்கே சம்மரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சம்மரில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற ஒரு கண்ட்ரி எதுனா ஆஸ்திரேலியா, ப்ளஸ் அதனுடைய கேபிட்டல் சிட்னி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் 8th one கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பீக் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா? இதில் வந்து இதில் எந்த மலை வந்து இந்தியாவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பீக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா? மவுண்ட் எவரெஸ்ட். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பட் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாளில் இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா கங்கன்ஜங்கா கொடுத்துருக்குறாங்க. கங்கன்ஜங்கா அவர் கண்ட்ரி இந்தியா. அதே மாதிரி அன்னபூர்ணா. ஸோ அன்னபூர்ணா கொடுத்துருக்காங்க, இதுவும் நம்ம கண்ட்ரி கிடையாது. அன்னபூர்ணா ஆல்சோ நேபாள். அதே மாதிரி 4th வந்து பார்த்திங்க சொன்னால் காட்வின் ஆஸ்டின், K2 அப்படின்னு சொல்கிற காட்வின் ஆஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எதுக்கு ஆன்சர் கோட்ஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2nd and 4th மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது, 1st and 3rd இந்தியாவில் கிடையாது. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் 2nd and 4th இருக்கிறது ஆப்ஷனல் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் 9th one கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 9th one கொஷின்ஸில் இதனுடைய ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும்? பின்வரும் நகரங்களில் எது முதலில் சூரிய உதயத்தை காணும்? ஸோ ரொம்ப சூப்பராக கேட்டிருக்காங்க. பொதுவாக சூரிய உதயம் அப்படின்னு சொன்னாலே ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு பகுதியில் சூரியன் வந்து உதிக்கும். இப்போ சூரியன் உதிக்கும் போது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியாவில் முதல்ல எந்த மாநிலத்தில் படுது சூரிய கதிர்கள் அப்படின்னு சொன்னால் அது அருணாச்சல் பிரதேஷ். பட் இந்த கொஷின்ஸில் கொடுத்துருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டிஸை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. சென்னை, கோஹிமா, கொல்கத்தா, கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் சென்னை ஆப்ஷனலில் இதுக்கு irrelevant-ஆக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் கோஹிமா அப்படின்னு சொன்னால் நாகாலாந்தோடைய கேபிட்டல். ஸோ இந்த கோஹிமா அந்த சைடில் இருக்குது, சரியா? அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாமு, அதுக்கப்புறம் நாகாலாந்து, மிசோரம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுடைய இருக்குது. அப்போ கோஹிமா இட்ஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நாகாலாந்தை தாண்டி தான் வந்து வெஸ்ட் பெங்கால் வருது, சரியா? அதுக்கு நாகாலாந்து வெஸ்ட் பெங்காலை தாண்டி தான் நம்ம நாகாலாந்து போனோம். அப்போ ஈஸ்டர்ன் சைடில் ஃபஸ்ட்டு நாகாலாந்து தான் வருது. அப்போ கல்கட்டா சான்ஸ் இல்லை, பெங்காலுடைய கேபிட்டல் கல்கத்தாவும் சான்ஸ் இல்லை, கன்னியாகுமரி நம்ம சவுத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் கோஹிமா இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த கொஷின்ஸில் ஒன்றும் ரிலவெண்டட் கொஷின்ஸும் கேட்கலாம். சூரிய கதிர்கள் முதலில் விழும் நாடு ஜப்பான், சூரிய கதிர்கள் முதலில் இந்தியாவின் மீது விழும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஸோ தென் 10th one கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த 10th one கொஷின்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை தி இன்கரண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த இந்தியாஸ் சென்ட்ரல் மெரிடியன். இந்தியாவினுடைய திட்ட நேரத்தை வந்து பார்த்திங்க சொன்னால் தவறான ஒரு கருத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, 4 ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் பாசஸ் த்ரூ தி மிர்சாப்பூர். இந்தியாவினுடைய திட்ட நேர கோடு வந்து பார்த்திங்க சொன்னால் பெரிய தீர்க்க கோடு வந்து எங்கே பயணிக்குது அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் மிர்சாப்பூர். இது உத்தரப்பிரதேஷில் நியர் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, இங்கே பயணிக்குது. இது கரெக்டு. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் இட் இஸ் 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட். இது வந்து 82 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் கரெக்டு, சரிங்களா? ஸோ இங்கே 67, இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் 68லேருந்து வந்து பார்த்திங்க சொன்னால் 97 வரைக்கும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அது சென்டர் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணாங்க 82.5 டிகிரி மிர்சாப்பூர் வந்து ட்ராவல் பண்ணோம், அதுவும் கரெக்டு. அதே மாதிரி தேர்ட் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது கிரீன்விச் நேரத்திற்கு 5:30 மணி நேரம் முன்னதாக உள்ளது. இட்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதாவது லண்டனில் கிரீன்விச் டைமோட இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி நேரம் முன்னாடி இருக்குது. லண்டனில் நைட்டு 12 மணினா இந்தியாவில் காலையில் 5:30 மணி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த தீர்க்க கோடு வந்து 2 இந்திய மாநிலங்கள் வழியாக மட்டுமே செல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இட் பாசஸ் த்ரூ 2 இந்தியன் ஸ்டேட்ஸ் ஓன்லி. இட்ஸ் எ ராங் ஆன்சர். ஸோ ஏன்னா இட்ஸ் ட்ராவல் 5 ஸ்டேட்ஸ். மொத்தம் வந்து பார்த்திங்க சொன்னால் 5 மாநிலங்கள் வழியாக இந்தியாவினுடைய தீர்க்க கோடு, அதாவது ஐஎஸ்டின்னு சொல்கிற
இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ISTD இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுது. சரிங்களா? 5 மாநிலங்கள் வழியாக இந்த கோடு வந்து பயணிக்குது. 2 மாநிலங்கள் அப்படின்றது தவறு. இதுக்கு ஆன்சர் என்ன இந்த கொஷின்ஸ்க்கு அப்படின்னா டி இஸ் ஏ ஆன்சர். அதே மாதிரி 11th ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 11th பின்வரும் எந்த மலைகள் கூட்டாக பூர்வாஞ்சால் மலைகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்கள். வெரி சிம்பிள் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. இதில் பூர்வாஞ்சால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதெல்லாம் பூர்வாஞ்சால் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எது வரும் எது வராது அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். டாப்ஹிலா ஹில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது தான். அதே மாதிரி அபோர் ஹில்ஸ் அபோர் மலை அதுவும் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது தான். ஷிவாலிக் வந்து பார்த்திங்க சொன்னால் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற மலை கிடையாது. சரிங்களா? அது நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மலை. சரிங்களா? அதே மாதிரி வந்து மிஷ்மி ஹில்ஸும் வந்து பார்த்திங்க சொன்னால் நார்த் ஈஸ்டர்ன் சைடு வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை இமயமலையில். அதே மாதிரி பட்காயாம் ஹில்ஸும் வந்து பார்த்திங்க சொன்னால் அதுவும் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலையாக இருக்குது. அப்போது இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்டு மட்டும்தான் இதுக்கு தப்பு. அப்போ 1 2 3 எஸ் டி இஸ் ஏ ஆன்சர். இதுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் தேர்டு மட்டுமே இதில் கொடுத்துருக்கிறதுல ராங். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பூர்வாஞ்சால் மலைக்குன்றுகள் தான் சொல்லுவாங்க. பொதுவாக பூர்வாஞ்சால் மலைக்குன்றுகள்லாம் இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் சைடில் இருக்க நார்த்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய மவுண்டெயின், அதாவது ஹிமாலயாஸோடைய ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டை தான் வந்து பூர்வாஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குட். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th டி இஸ் ஏ ஆன்சர். அதே மாதிரி 12th அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் 12th என்ன ஆன்சர் அப்படின்றது பார்க்கலாம். இங்கே வந்து மேட்சஸ் கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள் தான். இங்கே குரு ஷிகார், ஆனைமுடி, கொசாம்பி, இது அதுக்கப்புறமா வந்து கேட்டுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன, இதுக்கு ரிலவெண்டட் என்ன அப்படின்றத நம்ம ஆப்போசிட் சைடில் பார்க்கணும். இந்த சைடில் பீக் கொடுத்துருக்காங்க, அந்த சைடில் மவுண்டைன் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீக்கு எந்த மவுண்டைன் ரேஞ்சில் அது அமைஞ்சிருக்கு, இந்த சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. இது வெரி சிம்பிள், ஈஸியாக நம்ம இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து எடுக்கலாங்க. சின்ன ப்ராக்டிஸ் தான். இந்த 4ல் வந்து நமக்கு எதனா 2 தெரிஞ்சிருந்தாலும் அதனுடைய ஆன்சர்ஸ் எங்கே வருதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு குரு ஷிகார். இப்போ குரு ஷிகார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் குரு ஷிகார் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்கே இருக்குது, ஆரவல்லியா, வெஸ்டர்ன் காட்ஸா, காராகுராம் ரேஞ்சா, ஹிமாலயாஸா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா குரு ஷிகார் ஆரவல்லியில் இருக்குது. மவுண்ட் அபோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உயரமான சிகரம், அதாவது ஆரவல்லி மலைத்தொடரில் மவுண்ட் அபோ, தில்வாரா டெம்பிள் எல்லாம் இருக்கும், அதுதான் குரு ஷிகார் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு 2 ஆன்சர். இப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு 2 ஆன்சர்னால் நம்ம ஈஸியாக இங்கே கீழே கோட்ஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் ஏக்கு இங்கே மேலே இருக்க கோட்ஸில் இந்த ஏ சீரீஸில் பி சீரீஸ், சி சீரீஸ், டி சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆன்சர் எது வருதோ அதுதான் அதுக்கு அந்த லைன் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிடணும். அப்போ ஆன்சர் பி. ஸோ செகண்ட் ஆனைமுடிக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஆனைமுடி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு பீக், வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக். அப்போ செகண்டுக்கு பிக்கு வந்து 1, இந்த சைடில் மவுண்டெயினில் 1 வெஸ்டர்ன் காட். அதே மாதிரி 3வது கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கல்சுபாய். இந்த கல்சுபாய் அப்படின்ற பீக் இது எங்கே இருக்குது, கல்சுபாய் அப்படின்ற பீக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் லாஸ்ட்டு 4th ஒன். 4th ஒன்னில் பார்த்திங்கன்னா ஹரிஷ் சந்திரா ரேஞ்ச் அப்படின்றத இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த கல்சுபாய் அப்படின்னு சொல்கிற பீக். அதே மாதிரி கேட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காராகுராம் ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான் காட்வின் ஆஸ்டின் அப்படின்ற மலைத்தொடர் சிகரம். இந்த காராகுராம் ரேஞ்ச் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவுடைய பிக்கஸ்ட்டு ஒரு ஹையஸ்ட்டு பீக் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் எதை சொல்லுவாங்க, கேட்டுவை சொல்லுவாங்க. அப்போது மேட்சஸில் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் கோட்ஸில் பி தான் இதுக்கு ஆன்சர். 2143. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் 13th கொஷின்ஸோடைய ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த 13th கொஷின்ஸ் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பகுதியில் உள்ள 2 எரிமலை நிலங்கள், அதாவது இந்தியாவில் எங்கே 2 வால்கனோஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வால்கனோஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய பரைன் அண்ட் அனதர் ஒன் பார்த்திங்கன்னா நார்கொண்டா. ஸோ இந்த நார்கொண்டம் அண்ட் பரைன் ஐலண்டில் தான் இந்தியாவில் 2 தீவுகள் இருக்குது. கவராட்டிலையும் நியூமோர் கவராட்டி வந்து அங்கே லட்சத்தீவில் கிடையாது. அதே மாதிரி பிட்ராலையும் கிடையாது. பாம்பன்லேயும் கிடையாது, பரைனில் இருக்குது.
ஆனால் டி ஆன்சர் என்னென்னா டி தான் இதுக்கு ஆன்சர். நார்கண்டம் அண்டு பரான் அலன் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 எரிமலைகள். அதுலேயும் முக்கியமாக செயல்படும் எரிமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரைன். ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ இன் இந்தியா பரைன் ஐலண்ட்ஸ் தான். ஸோ நார்கண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் வால்கனோ. டெத் வால்கனோவும் நம்ம இந்தியாவில் இருக்குது. இறந்த நிலையில் காணப்படும் எரிமலை எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்கிறது தான் இறந்த நிலையில் இருக்கக்கூடிய எரிமலை. ஓகே, குட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட் கைஸ். நெக்ஸ்ட் 14th பார்க்கலாம். இந்த 14th கொஷின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க சொன்னால் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் ஏபிசிடியில் வந்து பார்த்திங்க சொன்னால் எதை மேட்ச் பண்ணி கேட்குறாங்கன்னா ஒன்று பவுண்ட்ரி லைன். இந்த சைடில் வந்து எந்த 2 கண்ட்ரிக்கில் அது இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் சோல் கோடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர் இஸ் கரண்ட்லி மேட்ச். மற்ற 3மே ராங்காக கொடுத்துருக்காங்க. எது ஒன்று கரெக்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃபிலிம் சோல் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் நடுவில் இருக்கிறது டியூரன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தப்பு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூரன் லைன். ஆல்ரெடி டியூரன் சொன்னது தான். இந்தியா அண்ட் மியான்மர் கொடுத்துருக்காங்க. அது இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு சென்ட்ரலில் இருக்கிறது. அதே மாதிரி மக்மோகன் இந்தியா அண்ட் நேபாள் கிடையாது. சி வந்து பார்த்திங்கன்னா மக்மோகன் லைன் இந்தியா அண்ட் சீனா தான் இஸ் கரெக்ட் ஆன்சர். எஸ், 4th ஒன்று மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரெட் கிளிஃப் லைன். ரெட் கிளிஃப் லைன் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சென்ட்ராக எல்லையை வரையறுத்தவர் ரெட் கிளிஃப். ஸோ அவருடைய பேரை அதுக்கு வச்சுட்டாங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்ட்ரலில் இருக்கிற ரெட் கிளிஃப் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லை கோடு தான் வந்து மிக சரியான ஆன்சர். த 14th இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 15th கொஷினோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஜார்க்கண்ட் டஸ் நாட் ஷேர் பவுண்ட்ரி வித். ஜார்க்கண்ட் இது வந்து நம்ம மேப்பை ரொம்ப டெப்த்தாக வந்து பார்த்தா தான் மேப்பில் வந்து மேப் ப்ராக்டிஸ் இருக்குன்ற மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், செகண்ட் வந்து ஒடிசா, தேர்டு வந்து சத்தீஸ்கர், 4th வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் இது எந்த ஒரு மாநிலத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படின்ற கொஷின்ஸை தான் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கூட ஜார்க்கண்ட் பகிர்ந்துக்குது, ஒரிசா கூடயும் பகிர்ந்துக்குது, அதே மாதிரி சத்தீஸ்கரையோட பகிர்ந்துக்குது. ஆனால் எந்த ஒரு மாநிலத்துடன் பகிர்ந்து கொள்ளனா இதுக்கு ஆன்சர் டி மத்திய பிரதேஷ். இந்த மத்திய பிரதேஷ் அப்படின்ற அந்த ஸ்டேட் கூட ஜார்க்கண்டோடைய பவுண்ட்ரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் 16th ஒன் போகலாம். ஸோ சீனாவுடன் பொதுவான எல்லைகளை கொண்ட மாநிலங்கள். ஸோ சீனா கூட எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் லேண்ட் பவுண்ட்ரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கா? எஸ் இருக்குது. ரெண்டாவது சிக்கிம். சிக்கிமுக்கும் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்க சொன்னால் நேபாள், அந்த சைடில் பூட்டான், மேலே பார்த்திங்கன்னா சீனா. ஸோ சீனாவும் சிக்கிமும் கரெக்டு. தேர்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷில் சியாச்சின் சீனா கூட எல்லை வச்சுருக்கோம். ஓகே, அதுவும் கரெக்டு. 4th அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலத்தை எட்ஜில் இருக்குது. அதுவும் கரெக்ட். அப்போது இந்த 4 ஸ்டேட்ஸுமே இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போது ஆப்ஷனல் என்ன இது வரும் இதுக்கு? ஆப்ஷனல் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ 16க்கு டி. நெக்ஸ்ட்டு 17th போகலாம். ஸோ 17th கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் தி ஹிமாலயன் மவுண்டைன் சிஸ்டம் பிலாங் டு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். இமயமலை தொடர்கள் பின்வருவற்றில் எதை வந்து சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யங் ஃபோல்டு இளம் மடிப்பு, செகண்டு வால்கானிக் எரிமலை, தேர்டு பிளாக் தொகுதி, 4th வந்து நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இமயமலைக்கு என்ன பேர்னா யங் ஃபோல்டு மவுண்டெயின். ஸோ ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். யங் ஃபோல்டு இளம் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறது தான் இமயமலைகள். ஆன்சர் 17க்கு ஏ. ஓகே, நெக்ஸ்ட் 18th கொஷின் பார்க்கலாம். இங்கே மேட்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சஸில் எப்படி கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் எல்லாமே ஏபிசிடி எல்லாமே ஹில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 18th கொஷினுடைய ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போது பீர்பாஞ்சால். இப்போ பீர்பாஞ்சால் எங்கே இருக்குது? அருணாச்சல் பிரதேஷா, உத்தராஞ்சலா, ஜம்மு அண்ட் காஷ்மீரா, ஹிமாச்சல் பிரதேஷா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதில் நமக்கு எதனா ஒன்று சூஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த மிஸ்மி ஹில்ஸ் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பீர்பாஞ்சாலும் எனக்கு நல்லா தெரியும். பீர்பாஞ்சால்னால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும்.
ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் 3. இப்போ ஃபஸ்ட்டுக்கு 3 வந்து ஆப்ஷனல் பி அண்டு சி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது வந்து 4th பார்க்கலாம். ஸோ பிஸ்மி அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் பிஸ்மி ஐலாண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. அப்போ டிக்கு வந்து அருணாச்சல் பிரதேஷ் 1 கொடுத்துருக்கிறது வந்து பி ஆன்சர்ஸும் வந்திருக்கு, டி ஆன்சரும் வந்திருக்கு. அப்போ அடுத்தது நம்ம இன்னும் 2 ஆன்சரில் எதனா ஒன்று கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போது நெக்ஸ்ட்டு வந்து நாக்திப்பா, தௌலாதார். ஸோ இந்த நாக்திப்பா அண்ட் தௌலாதாரில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால், இப்போ நாக்திப்பா வந்து பார்த்திங்க சொன்னால் உத்தராஞ்சலில் இருக்கிறது. அப்போது ஆப்ஷனல் என்ன வந்துடுது, பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இப்போது இந்த சைடில் பீர்பாஞ்சால் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட்டு வந்து தௌலாதார் எங்கே இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அதே மாதிரி தேர்டு வந்து இப்போ சி வந்து பார்த்திங்க சொன்னால் நாக்திபா அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தராஞ்சலில் இருக்குது. டி பிஸ்மி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. அப்போது ஆன்சர் இஸ் பி 3 4 2 1. ஸோ 18க்கு பி இஸ் ஏ ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட்டு 19th ஒன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 19th ஒன் என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால், த டிரான்ஸ்போர்ட் ரூட் கனெக்டிங் த காஷ்மீர் ஃப்ரம் லே, காஷ்மீர்லேருந்து லே, லடாக்கோடைய கேபிட்டல் தான் லே, கிராசஸ் தி ஹை மவுண்டெயின் ரேஞ்சஸ் அட், அதாவது காஷ்மீர்லேருந்து லடாக் வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த ஹை மவுண்டெயின் ரேஞ்சஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சரி, ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தது தான், முன்ன ஒரு கொஷின்ஸில் சொன்னது தான். பீர்பாஞ்சால் பாசஸா, காராக்குரம் பாசஸா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பனிஹால் பாசஸா, ஜோஸ்லா பாஸா கேட்குறாங்க. அப்போது காராக்குரம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். காராக்குரம் ஹில்ஸ் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த காஷ்மீர் டு லடாக் வரைக்கும் பறந்து இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். ஸோ ஆன்சர் இஸ் ஏ பி காராக்குரம், காராக்குரான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். காராக்குரம் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ 19க்கு பி இஸ் ஏ ஆன்சர். எஸ், கோ நெக்ஸ்ட் வி கோ டு டிஸ்கஸ் 20 கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 20. இப்போ 20 கொஷின்ஸில் என்ன அப்படின்னா, பின்வரும் மலைகளில் எது கிழக்கு தொடர்ச்சி மலையின் பகுதியாக இல்லை? இப்போ எதெல்லாம் வடமேற்கு என்ன சொல்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் நமக்கு தெரிஞ்சால் இதுக்கு ஆன்சர்ஸை நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஸோ 20 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க சொன்னால், ஃபஸ்ட்டு சேர்வராயன் ஹில்ஸ், ஏ வந்து சேர்வராயன் ஹில்ஸு, பி வந்து பார்த்திங்க சொன்னால் ஜவ்வாது ஹில்ஸ், ஜவடி ஹில்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஜவ்வாது ஹில்ஸ். தேர்டு வந்து பார்த்திங்க சொன்னால் நல்லமலை ஹில்ஸு. ஃபோர்த் வந்து பார்த்திங்க சொன்னால் ஏலமலை, அதாவது ஏலக்காமலை. ஸோ ஏலமலை ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சேர்வராயன் இது எல்லாமே சேலம் இந்த சைடில் ட்ராவல். ஜவாத் ஹில்ஸ் வந்து வேலூர் அண்டு திருவண்ணாமலை. அதே மாதிரி நல்லமலை ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. நல்லமலை ஹில்ஸு ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அதே மாதிரி டி வந்து பார்த்திங்க சொன்னால் ஏலமலை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட சேர்கின்ற ஒரு பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலை, அது மலைக்குன்று. அப்போ இதுக்கு ஆன்சர் எது வரும்? நல்லமலை, ஆந்திர பிரதேஷ். மற்ற மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே மலைத்தொடரில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு மலையாக இது இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 20க்கு சி. நெக்ஸ்ட்டு 21 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ 21 கொஷின்ஸ் வந்து கொடைக்கானல் தி ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, யூ நோ வெல். இதை பற்றி ஒன்று நல்லா தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம கொடைக்கானல். இது எங்கே இருக்குது? இஸ் சிச்சுவேட்டட் ஆன், எங்கே அமைஞ்சிருக்கு, எந்த மவுண்டெயின் அப்படின்ற மாதிரி தான் இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பழனி மலையா, ஆனைமலையா, நீலகிரி மலையா, கரடாம் ஹில்ஸா? அப்போது நம்ம எல்லாம் பழனினா பழனி மலை வேறு, பழனினா முருகர் மட்டும்தான் இருப்பான்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பழனி மலை, ஆனைமலை, சரிங்களா, ஏலக்காய் மலை, இந்த 3 மலையும் சேர்கிற இடம் தான் வந்து ஆனைமுடி அப்படின்றத நான் கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கொடைக்கானல் இந்த பழனிமலையினுடைய அடிவாரத்தில் பழனிமலையினுடைய மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. பழனிமலையுடைய மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கிறது தான் கொடைக்கானல் அப்படின்ற நகரம். ஸோ கீப் இட் இன் மைண்ட், கொடைக்கானல். இதுக்கு ஆன்சர் 21க்கு ஏ, பழனி ஹில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் எந்த மலைப்பாதை இந்தியாவுக்கு வெளியே அமைந்திருக்கு? வெரி நைஸ். பொமிடியாவா, அதே மாதிரி வந்து பரலாச்சாவா, அதே மாதிரி ஷிப்கிலாவா, இல்லை
ஹைபரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கணும் நேரம் உங்களுக்கு பிரெயினில். கைபர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிறது, ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது. மற்றதெல்லாம் பொமிடியா, இதை பராச்சல், ஷிப்கிலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற கணவாய்கள். சரியா, பாசஸ். சரியா, இந்த கணவாய் வழியாக தான், கைபர் போலான் கணவாய் வழியாக தான் நிறைய ஃபாரின் இன்வைடர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 22க்கு ஏ தான் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட்டு 23 பார்க்கலாம். ஜுசிலா பாஸ் கனெக்டட். இப்போ இந்த ஜுசிலா அப்படின்றது காஷ்மீரில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அது ரெண்டு இது வந்து இணைக்குது அப்படின்ற மாதிரி இங்கே கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த 2 நகரங்களை வந்து இணைக்குது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஜுசிலா பாஸ் கனெக்டட் காஷ்மீர்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி லடாக்குன்னு சொல்லிட்டோம். காஷ்மீர் டு லடாக்குன்னு சொல்லிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் லடாக்கோடைய கேபிட்டல் லே, அதே மாதிரி காஷ்மீரோட கேபிட்டல் ஸ்ரீநகர். இது ரெண்டுமே இணைக்கிறது தான் வந்து ஜுசிலா பாஸ் கால்வாய், ஜுசிலா கணவாய். ஸோ ஆன்சர் ஏவா பியா சியா டியான்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் டி, லே அண்டு ஸ்ரீநகர். லடாக்கோட கேபிட்டல் லே, காஷ்மீரோட கேபிட்டல் ஸ்ரீநகர். இந்த டி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 23க்கு வந்து பார்த்திங்கன்னா டி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 24 போகலாம். 24th கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே உள்ள முக்கிய வேறுபாடு. வாட் வாஸ் தி மெயின் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் வாஸ் தி மெயின் டிஃப்ரெண்ட் பிட்வீன் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜென்ரல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னென்னா உங்களுக்கு தெரியும், ஹைட்ஸ் தட் இஸ் நோ டிஃப்ரெண்ட், போத் ஆர் ஆல் பேரலல். சரியா. ரெண்டாவது வந்து கண்டினியூட்டி. ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சஸ். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் விட்டு விட்டு வரும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கும். 3 இடத்துல மட்டும்தான் கால்வாய்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரிக்கும். பால்காட், தால்காட், போல்காட் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காடு இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் 24th கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ச்சி தான் இதுக்கு ஆன்சர். இது வந்து ரெண்டுமே தொடர்ச்சி. ஒன்று எதனோட முக்கியமான வேறுபாடுனா தொடர்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ந்து காணப்படும், கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியற்று காணப்படும். ஸோ 24th ஆன்சர் என்னென்னா தொடர்ச்சி. அதே மாதிரி சி அண்ட் டியில் கேட்டிருக்காங்க. கடற்கரைக்கு அருகாமையில் தான் ரெண்டுமே இருக்குது, 2 இடத்துலையுமே வெஜிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஏசிடி வராது, பி தான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 25th கொஷின்ஸினுடைய ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். கங்கை சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் படிவுகள் என. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சாயில்ஸில் வந்து அலுவியம் சாயில் அப்படின்றது வெரி ஃபெரடைல் சாயில். அதாவது வண்டல் மண் தான் மிக வலிமையான மண்கள்லேயே. இதில் 2 வகையாக பிரிஞ்சு காணப்படுது. புதுசு வந்து பார்த்திங்கன்னா பாங்கர் அப்படின்னு, இப்போ பழசு வந்து பாங்கர், புதுசு வந்து பார்த்திங்க சொன்னால் ஹாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க சொன்னால், புதிய வண்டல் படிவுகள் என்று அழைக்கப்படுவது எது? அப்போ புதுசுனா ஹதார். ஸோ சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். பாபர் அப்படின்றது என்ன? பாபர் அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியாவுடைய நார்த்தன் கிரேட் பிளைன்ஸோடைய டிவிஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாபர். அதே மாதிரி தெராய் அப்படின்றது செகண்டு. சரியா. தேர்டு வந்து பார்த்திங்க சொன்னால் பாங்கர். 4th வந்து பார்த்திங்க சொன்னால் காதர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் புதிய வண்டல் மண் ஹாதர். பழசு கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? பாங்கர். அப்போ ஆன்சர் 25th சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 26th கொஷின்ஸ் பார்க்கலாம். 26th கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, த ஹிமாலயன் ரேஞ்சஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 ranges which do not included. இமயமலைகள் பொதுவாக 3 பிரிவாக பிரிக்கப்படுது. ஸோ மத்திய இமயமலைகள். இதில் சென்ட்ரல் ஹிமாலயன்ஸில் எது ஒன்று வராது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ ஷிவாலிக், எஸ் இது கரெக்டு. பி கிரேட்டர் ஹிமாலயாஸ், இதுதான் கிரேட்டர் ஹிமாலயாஸ் தான் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சி கேராகுராம் வந்து பார்த்திங்க சொன்னால் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் வரும், திபெத்திய இமயமலைகளில் வரக்கூடியது. ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸில் வரக்கூடியது. ஸோ இது சி இஸ் ஏ ராங் ஆன்சர்.
ஸோ இந்த கொஷினுடைய ரிலவெண்டட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் சி எக்ஸாக்ட் ஆன்சர். அதே மாதிரி டி வந்து லெசர் ஹிமாலயாஸ். இந்த லெசர் ஹிமாலயாஸ்னால் வந்து சிறிய இமயமலைகள் என்று அழைக்கப்படுகிறது வந்து ஹிமாச்சல். அப்போ இமயமலையில் 3 பிரிவுகள், கிரேட் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி, ஸ்மால் ஹிமாலயாஸ் லெசர் ஹிமாலயாஸ் ஹிமாச்சல், சிவாலிக் வந்து அடிப்பாதத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள். அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சி. 26க்கு ஆன்சர் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் we go to discuss 27th question. ஸோ 27th கொஷின்ஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் my first question 27th the match the following passes with state. அதாவது இந்த கால்வாய்கள் அந்த மாநிலத்தோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நான் கிளாஸஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அழகாக சொல்லியிருந்தேன். டெஃபினட்டாக எதனா ஒரு கொஷின்ஸில் கேட்குறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது, எக்ஸாம்ஸ்லலாம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜோசிலா ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் அது எங்கே இருக்குது? யூனோ நிறைய முறை இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில். செகண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் பராலாச். ஸோ இந்த பராலாச் அப்படின்ற இந்த கணவாய் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் அது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெப்லா. ஸோ இந்த ஜெலப்லா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சிக்கிமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபோர்த்து டி வந்து பார்த்திங்கன்னா நீதி பாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ். அப்போது இதனுடைய ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்று ஜோசிலாவுடைய ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். 4 4 இருக்குது. ஏலையும் 4 கேட்டிருக்கான், பிலையும் 4 சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சரு ஏவா பியானா? ஏ தான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஏக்கு 4 ஆன்சர் வரும், பிக்கு 3 ஆன்சர் ஹிமாச்சல் பிரதேஷ் வரும். அதே மாதிரி சிக்கு ஏ வரும், டிக்கு 2 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 27th ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு 28th கொஷின்ஸோடைய ஆன்சர் பூர்வாஞ்சால் மலைகள். ஸோ ஜென்ரலாக ஹிமாலயாஸோடைய டிவிஷன்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தேரி நடத்தும் போது. ஈஸ்டர்ன் சைடு ஹிமாலயாஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? பூர்வாஞ்சால். வெஸ்டர்ன் சைடில் ஃபஸ்ட்டு மேற்கு இமயமலைகள் வந்து என்னென்னு சொல்லுவாங்க? டிரான்ஸ் ஹிமாலயாஸ். மத்திய இமயமலைகள் வந்து ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. கிழக்கு இமயமலைகளை தான் என்னென்னு சொல்லுவாங்க? பூர்வாஞ்சால். அப்போது 28th ஆன்சர் என்ன அப்படின்னா சி. சிவாலிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸை சிவாலிக் சென்ட்ரல் ஹிமாலயாஸில் ஒரு பார்ட்டு தான் சிவாலிக், அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓகே, 28க்கு சி. நெக்ஸ்ட்டு நம்ம 29th கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கு சந்திக்கின்றன? சந்திப்பு புள்ளி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இது கொஷின்ஸில் வந்து 13th ஜாயினிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இன்டெப்த்தாக வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஜென்ரலி வந்து பார்த்திங்க சொன்னால் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கிற இடம் தான் நீலகிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் 29க்கு சி. ஜவ்வாது மலைகள் கிடையாது, திருவண்ணாமலை வேலூர் நடுவில் இருக்குது, ஆனைமலை கோயம்புத்தூரில் இருக்குது, அதே மாதிரி சேர்வராயன் மலை சேலம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னென்னா நீலகிரி. 29th கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்னென்னா நீலகிரி. எஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின் நம்பர் 30 பார்க்க போகிறோம். இந்த கொஷின் நம்பர் 30 ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 30க்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பால்காட் பின்வரும் எந்த மாநிலத்துடன் இணைக்கிறது? அதாவது எந்த 2 மாநிலங்களுடன் இணைக்கிறது அப்படின்றது தான் கொஷின்ஸ். ஜஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வெஸ்டர்ன் காட்ஸில் 3 கால்வாய்கள் இருக்குது, பால்காட், தால்காட், போல்காட் அப்படின்னு சொன்னேன். அப்போ பாலக்காடு இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கிற ஒரு கால்வாய். அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. சி இஸ் இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி மகாராஷ்டிரா, குஜராத், சிக்கிம், மேற்கு வங்காளம்லாம் இருக்கிறது irrelevant. வெஸ்டர்ன் காட்ஸில் சிக்கிமும் வராது, மேற்கு வங்காளமும் வராது. அதே மாதிரி டி அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், அதுவும் irrelevant ஆப்ஷன் தான். ஸோ இதுக்கு பி மகாராஷ்டிரா, குஜராத் அதுவும் வராது. போல்காட் வந்து பார்த்திங்க சொன்னால் மகாராஷ்டிராவையும் குஜராத்தையும் இணைக்கிற ஒரு கால்வாய். சரி, இப்போ ஆன்சர் 30க்கு சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். எஸ்.
நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st கொஷின்ஸ் நம்பர் 31st ஒன் பார்க்கலாம். எஸ், இப்போ இந்த 31ல் வந்து பார்த்திங்க சொன்னால் நாகா, காசி, காரோ இந்த மலைகள்லாம் எங்கே இருக்குது? பொதுவாக நார்த்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது தான் இந்த மலைகள். ஹிமாலயாஸோடைய 3rd டிவிஷன் சொல்கிற ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பூர்வஞ்சாலில் இருக்கக்கூடியது தான் இந்த மலைத்தொடர்கள் எல்லாம். அப்போ இது எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் ஆன்சர் ஏ, பூர்வாஞ்சால் மலைத்தொடர்கள். ஸோ காராகோரம் ஹில்ஸில் மலை குன்றுகள் கிடையாது, ஒரே ஒரு மலை மட்டும்தான். ஜாஸ்கார்லேயும் கிடையாது, இமயமலை தொடர்கள்லையும் மலை குன்றுகள் அதிகமாக கிடையாது. இப்போ மலை குன்றுகள் குட்டி குட்டி மலைகள் எங்கே இருக்குன்னா பூர்வாஞ்சால். கிட்டத்தட்ட 12 மவுண்டெயின் ஹில்ஸ் வந்து இருக்கிறது தான் பூர்வாஞ்சால். ஸோ ஓகே, ஸோ 31க்கு ஆன்சர் இஸ் ஏ ஏ. 32 வந்து பார்க்கலாம். நல்லமலை ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட். ஆல்ரெடி ஜஸ்ட் நோ தான் நான் சொன்னேன். நல்லமலை ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஒடிசா ராங் ஆன்சர், மேகாலயாவும் ராங் ஆன்சர், குஜராத் ஆல்சோ ராங் ஆன்சர். 32க்கு என்ன ஆன்சர் வரும்? ஆந்திர பிரதேஷ். சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 33 கொஷின்ஸ் கேட்குறாங்க. பின்வருவற்றுள் இந்தியாவில் மிக உயர்ந்த சிகரம். ஸோ கொஞ்சம் கவனிக்கணும். பொதுவாக உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொன்னால் ஹையஸ்ட் பீக்னு குடுகுடுங்க ஓடி போய் மவுண்ட் எவரெஸ்ட்டை நம்ம டச் பண்ணிவிடுவோம். பட் அது உலகின் உயர்ந்த சிகரம் இன் தி வேர்ல்டு அப்படின்னு மட்டும் கேட்டால் மட்டும்தான் இன் தி வேர்ல்டு அப்படின்னு வந்துருக்கணும், இந்தியாவுக்கு வராமல் எவரெஸ்ட். ஆனால் இந்தியான்னா எதை சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு K2 காட்வின் ஆஸ்டின் அப்படின்றது தான் மவுண்டெயினை தான் சொல்லுவோம். பட் இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் பீக் இந்தியா வந்து கங்கன் கஞ்சாவை கொடுத்துருக்காங்க, சரியா? அப்புறம் 3rd 4th நங் பர்வத்து, நந்தாதேவி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த 3ல் பிசிடியில் 3ல் எது பெருசுன்னா கங்கன்ஜங்கா தான் பெருசு. ஸோ கங்கன்ஜங்கா இஸ் லொக்கேட்டட் இன் பிட்வீன் நேபாள் அண்டு இந்தியா. அதுவும் சிக்கிமில் இருக்கிறது தான் இந்த கங்கன் ஜங்கா. ஸோ 33க்கு ஆன்சர் என்னென்னா பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் 34th கொஷின். ஸோ 34th கொஷின்ஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் குமாயூன். ஸோ குமாயூன் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாலயாஸில் வந்து ஒரு டிவிஷன், ஒரு பள்ளத்தாக்கு தான் இந்த குமாயூன் வேலி. ஸோ இந்த குமாயூன் பள்ளத்தாக்கு எந்த 2 நதிகளுக்கு இடையே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பியாஸ் அண்ட் ராவி. ஸோ பியாஸ் அண்ட் ராவிக்கு நடுவில் இருக்கிறது குமாயூன் பள்ளத்தாக்கான்னு கேட்குறோம். ஏ, இட்ஸ் ஏ ராங் ஆன்சர். ஸோ பியாஸ்க்கும் ராவிக்கும் நடுவில் இருக்கிறது வந்து என்னென்னா கைலாஷ் வேலி. நெக்ஸ்ட்டு செனாப் அண்ட் ரவி. ஸோ செனாப் அண்ட் ராயிலி ஜோப்சிலா, அதுவும் ராங். 3rd வந்து பார்த்திங்க சொன்னால் சட்லஜ் அண்டு காளி ரிவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்லஜ் அண்டு காளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சட்லஜ்க்கும் அதே மாதிரி ரிவர் ஹாலிக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது தான் வந்துச்சுன்னா குமாயூன் வேலி, குமான் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு பள்ளத்தாக்கு. அதே மாதிரி பியாஸ் அண்டு சீனாப். ஸோ பியாஸ் அண்ட் சீனாப்க்கு நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சியாச்சின். ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். 34க்கு சி. நெக்ஸ்ட்டு 35th கொஷின்ஸ் பார்க்கலாம். 35th கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மவுண்டெயின் ரேஞ்சஸ் இன் தி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா ஃபார்மிங் இட்ஸ் பவுண்ட்ரி வித் மியான்மர் ஆர் கலெக்டிவிட்டி லொக்கேட்டட் ஆஸ். மியான்மருடன் அதன் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொதுவாக கிழக்கு மலைத்தொடர்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு என்ன பேர்? பூர்வாஞ்சால். அங்கே டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த சம் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஹிமாச்சலா, பூர்வாஞ்சலா, உத்தரகாண்டா, வித்யாவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வித்யா மவுண்டைன் ரேஞ்சஸ் சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது, டி. அது வராது. உத்தரகாண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் கீழே இருக்கக்கூடியது, அதுவும் வராது. ஹிமாச்சல், இதுவும் வராது. ஹிமாச்சல் வந்து பார்த்திங்க சொன்னால் சென்ட்ரல் ஹிமாலயாஸில் வருது. கொஷின்ஸ் கிழக்கு பகுதி அப்படின்னு சொன்னாலே பூர்வாஞ்சால தான் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. அப்போது 35th வந்து ஆன்சர் பி. திரும்ப ரிப்பீட்டட் ரிலவெண்டடாக தான் நமக்கு கொஷின்ஸஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பூர்வாஞ்சால் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க, எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு 36th இமயமலையின் எந்த பகுதியில் வற்றாத பனிப்பொழிவை கொண்டுள்ளது? வற்றாத பனிப்பொழிவுனா இங்கே நான் ஸ்டாப்பாக வந்து ஸ்னோ வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்போது வற்றாத
அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் ஹிமாலயாஸா, லெஸ்ஸர் ஹிமாலயாஸா, சிவாலிக்கா, பூர்வாஞ்சலான்னு கேட்குறாங்க. இப்போ கிரேட்டர் ஹிமாலயாஸ் தான் சென்ட்ரல் ஹிமாலயாஸில் டாப்பில் இருக்கிறது. அப்போ அங்கே தான் நிறைய பனி வந்து பொழிஞ்சினே இருக்கும். சரியா? லெஸ்ஸர் ஹிமாலயன்னா அதுக்கு கீழே இருக்குது, சிவாலிக்னா அதுக்கும் கீழே இருக்குது. அப்போ எங்கே வரும் இமயமலையோடைய பனிப்பொழிவு அதிகமாக? கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் வரும். பூர்வாஞ்சால் ஈஸ்டர்ன் சைடு, அங்கே அந்த அளவுக்கு பனி ஒன்றும் கிடையாது. ஸோ 36க்கு ஏ தான் இதுக்கு ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட்டு 37th கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ 37th கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ of geology, which of the following physiography division of India is considered to be unsuitable zone? அதாவது நிலத்த தன்மையற்ற மண்டலம் அப்படின்னு சொல்கிறது. அது எதுக்கும் யூஸ் கிடையாது. தி ஹிமாலயன் மவுண்டெயின்ஸா, பெனின்சுலார் பிளாட்டிவா, இந்தியன் டெசர்ட்டா, ஐலண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த கிரேட் ஹிமாலயாஸ் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் அன்சூட்டபிள் ஜோன். பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய கடுமையான பனி தான் அதுக்கு காரணம். நிலத்த தன்மையற்ற இந்திய மண்டலம் அப்படின்னு சொன்னால் அது எதுன்னு சொல்லுவாங்க? இமயமலைகளை வந்து சொல்லுவாங்க. அப்போ 37க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு 38 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். 38 கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல, which physical feature of India is made of not only igneous rocks but metamorphic rocks also? பின்வரும் இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகளை எது ஒன்று சரிங்களா அதாவது பற்ற வைக்கப்பட்ட இக்னீஷியஸ் ராக்ஸ் முதன்மையான கற்கள் வகை மட்டுமல்ல, இது உருவமற்ற பாறைகளால் உருவானது தான் இந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எந்த பகுதி அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனல் ஏ டெக்கான் பிளாட்டியூ, பி இந்தியன் டெசர்ட்டு. இந்தியன் டெசர்ட்டில் அதிகமாக பாறைகள் கிடையாது, அதனால் முதல்லையே பியை தூக்கிடலாம். சி வந்து பார்த்திங்க சொன்னால் நார்த்தன் பிளைன்ஸ். நார்த்தன் பிளைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபெரடைல் அலுவியல் சாயில் அதிகமாக இருக்குது. கங்கா பிரம்மபுத்திரா ஓடி அதனுடைய துணை நதிகள்லாம் ஓடி அங்கே வந்து பச்சை பசேல்னு காணப்படுது. டியில் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ அதுவும் வராது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா தக்கான பீடபூமி தான் அது கரெக்டான ஆன்சர். ஏ தக்கான பீடபூமி. டெக்கான் பிளாட்டியூ தான் வந்து பார்த்திங்க சொன்னால் இட்ஸ் மேடு பை இக்னீஷியஸ் அண்டு மெட்டாபரபிக் ராக்ஸ். இந்த இரண்டு பாறைகளும் தீப்பற்றி எரிஞ்சு சரியா எரிமலை வெடிப்புகள் மூலமாக வெளியேறி உருவான ஒரு பகுதி தான் தக்கான பீடபூமி. அப்போ தமிழ்நாடு எங்கே இருக்குது? தக்கான பீடபூமியினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது தான் தமிழ்நாடு. ஸோ யூ கீப் இட் இன் மைண்ட். 38க்கு ஆன்சர் என்னென்னா ஏ டெக்கான் பிளாட்டியூ. 38க்கு. நெக்ஸ்ட்டு 39 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 39 கொஷின்ஸ்னால் விச் ஃபிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இஸ் மேட் பை அலுவியம் டெபாசிட்? வண்டல் மண் எங்கே அதிகமாக காணப்படுது? செகண்டு ஃபிசிக்கல் ஜோன் எதுன்னு சொல்லியிருக்கிறேன், நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ். வட இந்திய பெரும் சமவெளிகள் தான் அதிகமாக அலுவியல் சாயில் காணப்படுது. நதிகள் எங்கே இருக்குதோ அங்கே தான்ப்பா வண்டல் மண் இருக்கும். அப்போது டெக்கான் பிளாட்டியூவில் அதிகமாக இல்லை, இருக்குது அதிகமாக இல்லை. ஐலாண்ட்ஸில் சுத்தமாக இல்லை. டியில் கோஸ்டல் பிளைன்ஸில் இல்லை. அப்போது 39க்கு ஆன்சர் என்ன வரும்? சி வடக்கு சமவெளிகளில் அதிகமான வண்டல் மண் காணப்படுகிறது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 40 கொஷின்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 40 பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 40 என்ன கேட்குறாங்கன்னா, தி சேனல் செப்பரேட்டட் லக்ஷத்தீப் ஐலேண்ட்ஸ் ஃப்ரம் தி மால்தீவ் ஐலேண்ட்ஸ். அதாவது எந்த கால்வாய் லட்சத்தீவு கூட்டங்களையும் மாலத்தீவு என்ற நாட்டையும் பிரிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன டிகிரின்னு கேட்குறாங்க. 10 டிகிரியா, 8 டிகிரியா, 7 டிகிரியா, 12 டிகிரியா? அப்போது 10 டிகிரி ஆல்ரெடி எதை பிரிக்குது? அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிற ஒரு கால்வாய் தான் அந்த 10 டிகிரி கேனல். அதே மாதிரி 8 டிகிரி கேனல் வந்து பார்த்திங்க சொன்னால் இதுதான் இதுக்கு ஆன்சர் வரும். 7 டிகிரி 12 டிகிரி எல்லாம் irrelevant கொடுத்துருக்குறாங்க. அப்போ 40க்கு ஆன்சர் என்னன்னு சொன்னால் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 41 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ டேஷ் பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்லி தி ஓல்டர் அலுவியம். பழைய வண்டல் மண் படிவுகள் எது? அல்ல எங்கே பழைய வண்டல் மண் படிவுகளால் உருவான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். பழைய புது மண்ணை காதர்னா பழைய மண் என்னன்னு சொல்லுவோம்? பாங்கர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் 41க்கு? சி இஸ் ஏ
கரெக்ட் ஆன்சர். சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். மற்றபடி இந்த பாபர், தராய், பாங்கர், ஹாதர் இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஜோன் சொல்கிற வட இந்திய சமவெளிகளில் இருக்கக்கூடிய 5 பிரிவுகளில் 4 பிரிவுகள். லாஸ்ட்டாக வந்து டெல்டா வரணும். ஃபஸ்ட்டு பாபர், பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும். தராயில் நிறைய சேரும் செகுதியும் இருக்கும், நிறைய மரங்கள் வளர்ந்துருக்கும். பாங்கரில் பழைய வண்டல் மண் இருக்கும். ஹாதரில் புதிய வண்டல் மண் இருக்கும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? இங்கே கேட்டிருக்குது ஓல்டு அலுவியம், பழைய வண்டல் மண் எதுனா பாங்கர். 41க்கு சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 42nd கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்தியாஸ் சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82.5 degree east longitude. It's through and roughly visits the country. Its term of longitudinal, what is it? இது ஆல்ரெடி நம்ம ஒரு 3 ஃபேக்ட் சொல்லி கேட்டிருந்த கொஷின்ஸ்லேயே இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுலேருந்து தான் இந்த கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய சென்ட்ரல் மெரிடியன் லைன் வந்து எந்த நகரத்தின் வழியாக செல்லுது, அந்த செல்லும்போது அது தீர்க்கக்கோர்கள் அடிப்படையில் 2ஆக வந்து பிரிக்குது, அது எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அலகாபாத்துன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்டேட்டில் வந்து மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நியூ புக்கில். ஸோ சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷ், நியர் அலகாபாத். நெக்ஸ்ட்டு 43rd கொஷின். தி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி கண்ட்ரி இந்தியா, கண்ட்ரிங்களோட இந்தியா நம் நாட்டினுடைய தென்கோடி முனைக்கு என்ன பேர்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப் காமரின். இந்த கேப் காமரின் இது வராது. அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் அதோ புது பேர் பிக்மலியன் புள்ளின்னு இருக்குது. சி வந்து பார்த்திங்கன்னா இந்திரா கோல். இது நார்த்தில் இருக்க நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட்டு தான் இந்திரா கோல். சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு இந்திரா பாயிண்ட்டுன்னு சொன்னீங்களே சார், இந்திரா பாயிண்ட்டே காணோம். இது இந்திரா கோல் மட்டும்தான் இருக்குது. 4வது வந்து குவார் மோட்டா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. குவார் மோட்டா வந்து irrelevant ஆன்சர். அப்போது கேப் காமரின் இதுவும் irrelevant ஆன்சர். அப்போ பியும் சியும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நியர்பையில் வருது. இந்திரா கோல் நார்த்து சைட்லனா சவுத் சைடில் இந்திரா பாயிண்ட் வராமல் பியில் இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்களே, ஏதோ ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தோம். அதுதான் என்னென்னா இதுக்கு பேர் வந்து பிக் மில்லியன் பாயிண்ட். அதாவது அந்தமான் நிக்கோபாரில் கடைசி தீவு எல்லை தான் இந்தியாவுடைய தீவு எல்லை. அது வந்து பிக் மில்லியன் பாயிண்ட்டு தான் அதனுடைய ஓல்டு நேம். ஸோ ஆஃப்டர் இந்திரா காந்தியோடைய மெமரிஸில் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதனுடைய நேம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க. அப்போது 43க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பி இஸ் ஏ ஆன்சர். பிக் மில்லியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட். பிக் மில்லியன் பாயிண்ட் அப்படின்னா ஓல்டு நேம், புது பேர் இப்போ என்னென்னா இந்திரா பாயிண்ட். அதையும் பக்கத்தில் எழுதி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 44th கொஷின்ஸ் போகலாம். 44th கொஷின்ஸோடைய ஆன்சர்ஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நம்பர் 44ல் இப்போ எது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவின் மிக நீளமான எல்லைக்கோடு ஆப்கானிஸ்தானுடன் உள்ளது. இது தப்பு. எந்த நாட்டோட அதிகமாக நீளமான எல்லைக்கோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், தெரியல. வங்காளதேசம் அப்படின்ற நாட்டு கூட மிக நீளமான எல்லைக்கோடு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட், அதே சமயம் குறுகிய எல்லைக்கோடு வங்காளதேசத்துடன் உள்ளது. ஆனால் இதுவும் தப்பு தான். எதனோட குறுகிய எல்லைக்கோடு? அது ஆப்கானிஸ்தான் கூட இருக்குது. நீண்ட எல்லைக்கோடுனா பங்களாதேஷ் 4156 கிலோமீட்டர் இருக்கிறது தான் வங்காளதேசத்து கூட இருக்கக்கூடிய நில எல்லை. ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கேட்டிருக்கிற கொஷின் கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, ரெண்டுமே தப்பு. அப்போ எது சொல்லணும்? டி, நன். இரண்டும் தவறு. ஸோ நெக்ஸ்ட்டு 45th கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது, தி பாப்புலர்லி நோன் ஆஸ் தி ரூப் ஆஃப் தி வேர்ல்டு. பாமீர் முடிச்சு தான் வந்து பார்த்திங்க சொன்னால் உலகின் கூரை. அப்போ அந்த பாமீர் முடிச்சு எந்த நாட்டில் இருக்குது? திபெத்தில் இருக்குது. ஸோ 45th ஆன்சர் என்ன வரும்? பி, பாமீர் நாட்.
Pamir Nat is the roof of the world. Tibet. ஆக்சுவலி இது என்ன சார் மீனிங் கூரைன்றாங்களே அப்படின்னா எந்த ஒரு நாடு உலகத்திலேயே மிக உயரமான மலைகள் மேல் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது திபெத் தான். அதுதான் உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு. அப்போ அந்த பாமீர் முடிச்சிருக்கக்கூடிய அந்த சிகரம் இருக்கக்கூடிய இடம் தான் திபெத். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ 45th ஆன்சர் பி. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் அதோட பெருசு தான், ஆனால் அங்கே நகரம் கிடையாது, அது நேபாளில் இருக்குது, ஊரம் கிடையாது. இமயமலை ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஆர்டிக் வந்து பார்த்திங்க சொன்னால் நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய ரீஜியன், அதையும் சொல்ல முடியாது. 45th பிஎஸ்சி ஆன்சர். நெக்ஸ்ட்டு 46th கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 46th கொஷின்ஸில் விச் இஸ் கரெக்ட் அபவுட் தி அவுட்டர் ஹிமாலயாஸ், அதாவது அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆல்சோ கால்டு சிவாலிக். இந்த சிவாலிக் மலைக்குன்றுகள் பற்றி எது ஒன்று கரெக்டு? 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி கேர்ஃபுல்லி நம்ம இதை படிக்கணும் முதல்ல. அப்போ முதல்ல வந்து பார்த்திங்க சொன்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சிவாலிக் மற்றும் குறைவான இமயமலைகளுக்கு இடையில் காணப்படும் நீளமான பள்ளத்தாக்குகள் கிழக்கு ஸ்டான்ஸ் மற்றும் மேற்கு டுவர்ட்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ தி லாங்கிடுண்டல் வேலி ஃபவுண்ட் பிட்வீன் சிவாலிக் அண்டு லெசர் ஹிமாலயாஸ் இஸ் கால்ட் டியூன்ஸ் அண்டு டியூன்ஸ் இன் தி ஈஸ்ட், டூராஸ் இன் தி வெஸ்ட். பட் இதெல்லாம் கரெக்டு தான் ஸ்டேட்மெண்ட்டு, சரியா? ஆனால் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறது தான் என்னது? டியூன்ஸு. ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது என்னதுன்னா டூராஸ். ஸோ இது மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் ராங் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ச்சியற்ற மலைகள். சிவாலிக்ஸ் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ் வந்து சிவாலிக் சொல்கிறாங்க. இதுவும் டிஸ்கண்டினியூவாக இருக்கிறது தான், அங்கங்கே விட்டு விட்டு வருது. அப்போ இது கரெக்ட். பட் கொஷின்ஸ் நமக்கு என்ன, விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஒன்லி டூ ஆப்ஷனல் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஷின் நம்பர் 46. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம பார்க்குறது வந்து 47th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். 47th கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். 47th கொஷின், த மேஜர் பாசஸ் இன் ஹிமாலயாஸ் விச் இஸ் கரெக்ட். இமயமலை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குல்ல, எது வந்து கரெக்டு? இதுவும் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானை இணைப்பது கைபர் பாஸ். தப்பு. இந்தியாவும் பாகிஸ்தானை இணைக்கிறது தான் கைபர். அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் செகண்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ள போலான் பாஸ் இந்திய துணைக்கண்டத்தின் முக்கிய பாஸ் ஆகும், அதாவது முக்கிய கால்வாய் ஆகும். போலான் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆப்கானிஸ்தானில் இல்லை, அது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. அப்போது 47th கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க சொன்னால் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஆனால் இது ரெண்டுமே தப்பு தான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா டி. ஆன்சர் என்னென்னா டி, none is the correct answer. And then next 48th questions வந்து நம்ம பார்க்க போகிறோம். The northern part of western coast is called. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடக்கு பகுதி. ஜென்ரலாக வெஸ்டர்ன் காட்ஸ் 3 நான் பிரித்து சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்க சொன்னால் கொங்கன் கோஸ்ட்டு மும்பையில் இருக்குது. 2 கனரா கோஸ்ட்டு எங்கே இருக்குன்னா மங்களூருக்கும் கோவாக்கு நடுவில் இருக்குது, கர்நாடகா பார்ட்டில் இருக்குது. 3வது மலபார் கோஸ்ட்டு கோவாலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கிறது மலபார் கோஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆப்ஷனல் டி வந்து பார்த்திங்க சொன்னால் ஏதோ ஒன்று புதுசாக கோரமண்டல் கொடுத்துருக்காங்க, அது ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. இந்த கொஷினுக்கு ரிலவெண்டட் கிடையாது. அப்போது 3 டிவிஷன்ஸில் வந்து நார்த்தில் எது இருக்குது? கொங்கன் கோஸ்ட் மும்பையில் இருக்குது. அப்போ நார்த் பார்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கோஸ்ட் லைன் இஸ் கால்ட் கொங்கண கடற்கரை. ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். 48க்கு என்ன வரும் ஆன்சர்? ஏ. நெக்ஸ்ட்டு 49th கொஷின்ஸ் பார்க்கலாம். 49th கொஷின்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ். மஜுலி இஸ் த ரிவனி ஐலேண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் தி ரிவர் ஆஃப். அதாவது மஜுலி அப்படின்ற ஒரு ஆற்று தீவு நகரம் எந்த நதியால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அல்லது எந்த நதிக்கு இடையில் அது அமைஞ்சிருக்குன்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்க சொன்னால் இது பிரம்மபுத்திரா ரிவர், சரியா? கங்கா பெரிய ரிவர் இந்த சைடில் இருக்குல்ல, மஜுலி அப்படின்றது ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. அது பிரம்மபுத்திரா ரிவர் தான் ஈஸ்டர்ன் சைடில் ட்ராவல் ஆகுது. காவேரி
சவுத் சைடில் இருக்குது, அதுவும் வராது. யமுனா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டெல்லி பக்கத்தில் இருக்குது, அதுவும் வராது. அப்போ மஜுலி எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் போகிற ரிவர் எதுனா பிரம்மபுத்திரா மட்டும்தான். அப்போது 49க்கு என்ன ஆன்சர் வரும்? பிரம்மபுத்திரா. பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட்டு 50 கொஷின் நம்பர் 50 பார்க்கலாம். காங்க்ரா அண்டு குல்லு கிடையாது, குலு வேலி பள்ளத்தாக்கு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் 50 கொஷின் நம்பர் 50. திஸ் இஸ் தி லாஸ்ட் கொஷின்ஸ் ஆல்சோ. குழு மணலாளி எல்லோரும் டூர் போனவங்க பார்த்துருக்கலாம். ஹிமாச்சல் பிரதேஷ் போனால் தான் பார்க்க முடியும். அதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். உத்தரகாண்டில் இல்லை, அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அது இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. அப்போது இந்த காக்ரா அண்ட் குலு பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் லொக்கேட்டட் ஆகிட்டுருக்கு. ஸோ கைஸ், ஸோ 50 கொஷின் நம்பர் 50 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ என்டையர் கொஷின்ஸஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அகெயின் இந்த கொஷின்ஸை ஒன்ஸ் அகெயின் ரீட் அவுட் பண்ணுங்கள், தொடர்ந்து படிங்க. See you, பார்க்கலாம்.